சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் தினசரி 65,000 கார்களும், தாம்பரம் திண்டிவனம் சாலையில் 1,00,000 கார்களும் கடந்து செல்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மதுராந்தகம் பகுதியில் உள்ள கருங்குழியில் இருந்து ஈசிஆர் பூஞ்சேரி வழியாக 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான விரிவான அறிக்கையை பெற 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சந்திக்க சென்ற விசிகாவின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பார்வேந்தன் உள்ளிட்ட சில வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராமத்தின் எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் இருந்த போலீசார் வழக்கறிஞர்களை ஊருக்குள் செல்ல விடாமல் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு 3 நாட்களுக்கு சிறப்பு தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர்பாபு, தைப்பூச திருவிழா நாட்களில் பழனி நகரில் இலவச போக்குவரத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த தைப்பூசம் நடக்கின்ற 10 நாட்களிலும் ஒரு நாளைக்கு 20,000 பேர்களுக்கென்று 2 லட்சம் பேர்களுக்கு கட்டணம் இல்லாமல் திருக்கோயில் சார்பில் 2 வகையான உணவுகளும் 2 வகையான அதற்கு பதார்த்தங்களும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தைப்பூச திருநாளில் நிச்சயமாக சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்படும். பூசத்தை அன்னைக்கு மாத்திரம் தான் கேட்குறீங்க. நாங்கள் என்ன சொன்னோம், பூசத்தை ஒட்டி வருகின்ற 2 நாட்கள் 3 நாட்கள் குறிப்பிட்ட பஸ்களுக்கு தைப்பூசத்திற்கு, உதாரணத்திற்கு ரயில் நிலையத்திலிருந்தோ அருகாமையிலிருந்தோ இயக்கப்படுகின்ற பேருந்துகளை ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயம் செய்து அதற்கு கட்டணம் இல்லாமல் இந்த முறை பயணிப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்று இயக்குகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 60,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,540 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ வெள்ளி 1,000 ரூபாய் குறைந்து 1,04,000 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் கிராமுக்கு 1 ரூபாய் சரிந்து 104 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. சென்னை வடபழனியில் வெந்நீரில் குளிப்பதற்காக ஹீட்டர் பிளக் போடும்போது மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடபழனி தரன்சிங் காலனி 3வது தெருவில் வசித்து வந்த ஆமோஸ் மின்சாரம் தாக்கியதில் படுக்கை அறையிலேயே சரிந்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த அவரது சகோதரி ஆமோஸை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். அப்போது மயக்க நிலையில் இருந்த ஆமோஸ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாற்பத்தி ஆண்டுகளாக குடியிருக்கும் இடத்திற்கு பட்டா கேட்டு 85 வயது மாற்றுத்திறனாளி மூதாட்டி ஒருவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். ஆர்கே பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியான ருக்மணி 43 ஆண்டுகளாக 540 சதுர அடி கொண்ட அரசு நத்தம் பகுதியில் வசித்து வருவதாகவும், பலமுறை கோரிக்கை விடுத்தும் பட்டா வழங்கவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கரிடம் மனு அளித்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் சக்கர நாற்காலி இல்லாததால் மாற்றுத்திறனாளி முதியவரான ருக்மணியை அவரது உறவினர் கையில் தூக்கி சுமந்து வந்தார். திருச்சி அருகே அரசு கல்லூரி வகுப்பறையில் பாடம் எடுக்காமல் பேராசிரியை தூங்குவதாக கூறி ஆட்சியரிடம் மாணவர்கள் புகார் மனு அளித்தனர். துவாக்குடியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியை ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்காமல் வகுப்பறையில் தூங்குவதாகவும், மாணவர்களை தரக்குறைவாக பேசுவது, சொந்த வேலைக்கு வெளியில் அனுப்புவது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வகுப்புகளை புறக்கணித்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கல்லூரி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளில் பிழையுடன் இடம்பெற்றுள்ள கிராமங்களின் பெயர்களை திருத்தித் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல இடங்களில் ஸ்மார்ட் அட்டைகளில் கிராமங்களின் பெயர்கள் தவறாக பிழையுடன் இடம்பெற்றுள்ளது. இதனால் ஸ்மார்ட் அட்டையை சான்றாக காண்பித்து பெறப்படும் மற்ற ஆவணங்களிலும் தவறாக கிராமங்களின் பெயர்கள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் ஸ்மார்ட் கார்டு தொடர்பான இணையதளத்தில் பிழையுடன் இடம்பெற்றுள்ள கிராமங்களின் பெயர்களை சரியாக மாற்ற வேண்டும் என்றும் ஸ்மார்ட் கார்டுகளிலும் பிழையை திருத்தித் தர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரேஷன் கார்டுல இருக்கிற ஊர் பேர் எல்லாமே மாத்தி தப்பா இருக்கு. அதே நேம் நாங்க ஆதார் கார்டு மாத்தும் போது அதே நேம் தான் வருது. அப்ப ஊரோட பேரு நாங்க ரேஷன் கார்டுல என்ன இருக்கோ அதே தான் ஆதார் கார்டுல வருது. கொஞ்சம் தமிழக அரசு இந்த ரேஷன் கார்டு இருக்கிற நேம் எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் நிறைய கிராமங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. இதை கொஞ்சம் உடனடியா சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திரைப்பட பாணியில் 4 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். திட்டை ஊராட்சியைச் சேர்ந்த சிவசந்திரன் என்பவர் நிஷாந்தி என்பவரை திருமணம் செய்தார். இதுகுறித்து புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட நிலையில் புத்தூர் வாய்க்காங்கரை தெருவைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் கடந்த 2017ஆம் ஆண்டு மீரா என்ற பெயரில் அறிமுகமான அந்த பெண்ணை தான் திருமணம் செய்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். லட்சுமி என்ற நிஷாந்தியை போலீசார் கைது செய்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. லட்சுமிக்கும் சிலம்பரசன் என்பவருக்கும் 2010ஆம் ஆண்டில் திருமணம் நடந்து மகன் மற்றும் மகள் உள்ளது தெரிய வந்தது. கணவர் இறந்த நிலையில் தனது பெயரை மாற்றி திருமண மோசடியில் ஈடுபட்டதும் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் மருத்துவர் என கூறி பல ஆண்களை ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து லட்சுமியை நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பெரம்பூரில் பள்ளி மாணவிகள் 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 3 சிறுவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் முதலில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மகளிர் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்ததாக 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நூறாவது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட்டை வரும் ஜனவரி 29ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவ உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் காலை 6:23 மணியளவில் ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் GPS சேவை அளிப்பதற்கான NVS-01 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்த உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தபால் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. தபால் வாக்குப்பதிவு செய்ய 256 பேர் 12D படிவம் வழங்கி விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் 246 பேரும் தபால் வாக்கு செலுத்தினர். கடைசியாக 103 வயதுடைய முதியவர் பெரியண்ணன் என்பவர் மணல்மேடு பகுதியில் தபால் வாக்கை பதிவு செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதில் திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி உட்பட 46 பேர் போட்டியிடுகின்றனர். 2,26,433 பேர் வாக்களிக்கும் வகையில் 237 வாக்குச்சாவடியில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் வருகிற 1ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. பெரியார் எதிலெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார் என்பது ஈரோட்டிற்கு மட்டுமல்ல உலகிற்கே தெரியும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் முத்துசாமி இடைத்தேர்தலில் சுமார் 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடியும் வரை பெரியார் மீதான விமர்சனம் குறித்து பதில் சொல்ல தயாராக இல்லை என திட்டவட்டமாக கூறினார். அதே நேரம் பெரியார் எதிலெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார் என்பது உலகிற்கே தெரியும் என குறிப்பிட்டார். ஈரோடு
கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என கூறி சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் பண மாலையுடன் தலைமை செயலகத்திற்கு வந்த நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை சேர்ந்த அக்னி ஆழ்வார் சுயேட்சை வேட்பாளராக இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். பண மாலையுடன் தலைமை செயலகத்திற்கு சென்ற அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளிகளுக்கான காலை உணவு தயாரிப்பை தனியாரிடம் விடும் திட்டத்தை சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், சென்னையில் 356 பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் 3 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டு சத்துணவு திட்டத்திற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரித்து வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புனித நீராடினார். பிரியாக்ராஜில் மகா கும்ப மேளா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் பெருந்திரளான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இந்த நிலையில் மகா கும்பமேளா விழாவில் பங்கேற்க வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். அப்போது ஏராளமான துறவிகளும் உடனிருந்தனர். இதேபோல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், யோகா குரு பாபா ராம்தேவ் ஆகியோரும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். ஆந்திராவில் YSR காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவில் இணைவதை கண்டித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் நடத்திய தாக்குதலில் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. YSR காங்கிரஸ் நிர்வாகிகளை பாஜகவில் சேர்க்கும் பணியில் அமைச்சர் சத்யகுமார் யாதவ் ஈடுபடுவது தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மாவரத்தில் பேனர்களை அகற்றுவது தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் கட்சி மாற இருக்கும் YSR காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் வெடித்து ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் 2 கார்கள், 3 பைக்குகள் சேதமடைந்தன. நீண்டகால போராட்டத்திற்கு பின் சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று சாம்சங் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி கேட்டு போராடி வந்தனர். அதற்கு தொழிற்சாலை நிர்வாகம் அனுமதி அளிக்காத நிலையில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தால் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ஸ்ரீதர் வேம்பு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இனி ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி என்ற பதவியை ஏற்று ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்த இருப்பதாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இனி ஜோஹோ நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அலுவலராக அந்த நிறுவனத்தின் இணை நிறுவனர் சைலேஷ் குமார் தாவே செயல்படுவார் என்றும் அமெரிக்க ஜோஹோ நிறுவனத்தின் தலைமையை டோனி தாமஸ் ஏற்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐசிசியின் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா வென்றுள்ளார். இதன் மூலம் இந்த விருதை கைப்பற்றிய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். கடைசியாக கடந்த 2018ஆம் ஆண்டு சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை விராட் கோலி வென்றிருந்த நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவர் ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மாவட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள 3 பேரும் பட்டியலின மக்களாக இருப்பதால் வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவில் இருந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 மனுக்கள் மீதான விசாரணை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் அதிமுகவை இணைக்க எம்ஜிஆர் முயற்சி செய்ததாக அமைச்சர் துரைமுருகன் தவறான தகவலை பரப்பி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் அரசியலும் அவியலும் செய்தார் என விமர்சித்தார். துரைமுருகன் கூறியது போல் எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்றும், துரைமுருகன் கூறியது தவறான தகவல் என்றும் செல்லூர் ராஜு கூறினார். கட்சி ஆரம்பிக்கும் போது பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் செல்லூர் ராஜு விளக்கமளித்தார். அதிமுகவை இறுதி காலத்தில் திமுகவுடன் இணைப்பதற்கு எம்ஜிஆர் முடிவெடுத்தார். இதுக்கு பட்நாயக் முயற்சி பண்ணார்னு சொல்கிறார். இது முழு பூசணிக்காக சோத்து விடாமக்கிற மாதிரி, அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. இது என்ன ஒரு சம்பவம்னா, இதுக்கு முன்னால் அது கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கே பெரிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் திமுக நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி, கலைஞர்கிட்ட சொல்லி, தலைவர்கிட்ட பேசி அது நடந்தது. அவருடைய வேற அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலிமாறன் வளாக அரங்கில் புதன்கிழமை காலை 11 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் கத்திக்குத்து சம்பவத்தில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி மும்பை பாந்த்ராவில் உள்ள இல்லத்தில் சைஃப் அலிகான் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பங்களாதேஷைச் சேர்ந்த ஷரிபுல் இஸ்லாம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த ஷரிபுல் இஸ்லாம் சில நாட்கள் கொல்கத்தாவில் தங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் அதுகுறித்து விசாரணை நடத்த மும்பை போலீசார் மேற்கு வங்கம் சென்றுள்ளனர். இதனிடையே ஷரிபுல் இஸ்லாமிற்கு சிம் கார்டு வழங்கிய குக்மோனி ஜஹாங்கீர் ஷேக் என்பவருக்கும் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என மும்பை போலீசார் சந்தேகித்துள்ளனர். பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நடவடிக்கையால் தனது வாழ்க்கை சீர்குலைந்து விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஆகாஷ் கனோஜா என்ற ஓட்டுநரை சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்தில் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தைச் சேர்ந்த ஷரிஃபுல் இஸ்லாமை போலீசார் கைது செய்த நிலையில் கனோஜாவை வீட்டிற்கு செல்ல அனுமதித்தனர். இதனிடையே போலீசார் தன்னை விடுவித்த போதிலும் தனது வேலைவாய்ப்பு, திருமணம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆகாஷ் கனோஜா வேதனை தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சியில் இந்த நபருக்கு மீசை இல்லாத நிலையில் தான் மீசை வைத்திருந்ததை மும்பை காவல்துறையினர் கவனிக்கவில்லை என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளார். வேலை கேட்டு சைஃப் அலிகான் இல்லம் முன்பு காத்திருக்கப் போவதாகவும் கனோஜா தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் ரசிகர் ஒருவரின் பதிவிற்கு அஸ்வின் கோபத்துடன் பதிலளித்துள்ளார். பத்மஸ்ரீ விருது வென்றுள்ள அஸ்வினை பாராட்டி நடிகர் தனுஷ் பதிவிட்டிருந்தார். அதற்கு அஸ்வின் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த பதிவில் ரசிகர் ஒருவர் ரோஹித் சர்மாவிற்கும் நன்றி தெரிவியுங்கள், அவர்தான் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கியது என பதிவிட கோபமடைந்த அஸ்வின் அவரை திட்டி பதிவிட்டார். தொடர்ந்து அந்த கமெண்டை அஸ்வின் நீக்கியதாக தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே உள்ள சேதுக்கரை புனித தீர்த்த கடற்கரையில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு மறைந்த தனது தாயாருக்கு திதி கொடுத்து புனித நீராடி வழிபாடு நடத்தினார். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விஜய் மூவிங்களா? இல்லைங்க, நான் அஜித் ஃபேன். சரிங்க. இல்லைங்க, அவர்
ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஃபீல்டுக்கும் போஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்குது. அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட் படம்ன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் இன்னும் நடித்தா நல்லாயிருக்கும். இந்த படத்தோட டைட்டில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் லைனில் இருக்கனால அதை பேஸ் பண்ணி தான் மேபி எடுக்கலாம். விஜய் மூவி இன்னைக்குமே சூப்பராக தானே இருக்கும். ஓகே, ஜனநாயகன் பேர் வச்சிருக்காங்க, அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. பொதுமக்களை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் கடைசி மூவி இது, அவரோட கடைசி படம் இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவளோட படமும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அரசியல் இறங்குறக்கா இருக்கலாம் இந்த படம் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறோன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் சாரும் பார்த்தீங்கன்னா வரும்போது அவர் தனியாக அந்த ஃபிலிம்ஸில் வந்து அவரோட இதெல்லாம் கொண்டு வந்தார். ஸோ அவர் வந்து இப்போது புதுசாக வரனால டெமோக்ரஸி அப்போல்ட் பண்ணுவேன், ஜனநாயகத்தை ஒரு அப்போல்ட் நிலைநிறுத்துகிற மாதிரி ஒரு விஷயமாக கூட அவர் எடுக்கலாம். எப்படின்னு எனக்கு தெரில. மேபி அவர் அரசியல் சார்ந்த ஒரு படமாகவும் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். ஜனநாயகன் பேர் மூவி வச்சுருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த டைட்டில்? அவர் ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணுவார், சேம் அதே மாதிரி அரசியலும் சூப்பராக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கோட ஃபஸ்ட்டு இதாக இருக்கலாம், அவரோட மேபி ஆரம்பமாக இது இருக்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன வடமாநில பெண்ணின் 6 வயது ஆண் குழந்தை 14 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சஷிதா பேகம் என்பவரது 6 வயது மகன் சகிபுதீனை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. விசாரணையில் ஆந்திராவிற்கு கடத்தப்பட்டது தெரியவர குண்டூர் மாவட்டம் நரசரவோபேட்டை ரயில் நிலையம் அருகே குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தையை கடத்தியதாக சரஸ்வதி, அஞ்சம்மா உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். குழந்தையை கடத்தி யாசகம் பெற அந்த கும்பல் திட்டமிட்டிருந்ததாக தெரியவந்தது. அப்பதான் இந்த கும்பல் வந்து அடிக்கடி ஆந்திராவிலிருந்து வர்றதாகும். இங்கே அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு 11ஆம் தேதி இவங்க படுக்க வந்திருக்காங்க. அந்த கும்பல் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு படுக்க வந்திருக்காங்க. இந்த பையனை பார்த்து வந்திருக்காங்க. அந்த புகார்தாரர் வந்து அவங்க அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இவங்களை வந்து எடுத்துகிட்டு போன குழந்தை எல்லாமே பெண் குழந்தைங்க. சரி, இதை வந்து நம்ம கொண்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து அதுக்காக தான் அவங்க நாங்கள் கடத்திட்டு போனேன்ற மாதிரி சொல்ல வராங்க. இன்னும் மேலும் பின்னணிகளே தான் இருக்கா என்னன்னு எங்கள் ஐஜி சார் விசாரிக்க சொல்லியிருக்காரு. கேமரா இடத்துல ஒரு 40-50 கேமரா பார்த்துருப்போம். ஆவடி, எம்எம்சி, இங்கே சென்ட்ரல், மேலும் வந்து அந்த வியாசர்பாடி ஜீவா இந்த பகுதியெல்லாம் பார்த்து முகாந்திரம் அறிஞ்சு இது ஆந்திராவில் இருப்பதை அறிஞ்சோம். மும்பையிலிருந்து துபாய் சென்ற ஏர் இண்டியா விமானத்தில் ஏசி பழுதானதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மும்பையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமானது. விமானத்திற்குள் ஏசி செயல்படாததால் வெப்பம் அதிகரித்து பயணிகள் புழுக்கத்தால் அவதியுற்றனர். இதனைத் தொடர்ந்து கேபின் மற்றும் கதவுகளை தட்டி ஏர்லாக் செய்யப்பட்ட கதவை திறக்குமாறும் தங்களை கீழே இறக்குமாறும் கூச்சலிட்டனர். பின்னர் லாக் செய்யப்பட்ட கதவு திறக்கப்பட்டு கீழே இறங்க விரும்பிய பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். We don't trust you. We don't want to put our life at stake. Please leave us. The door can be opened. Don't want to go. Aerobridge has to be connected. Please understand. ஓமலூர் அருகே போதை இளைஞர்களின் அட்டகாசத்தால் எருதாட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்தனர். சேலம் மாவட்டம் செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் எருதாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது இளைஞர்கள் சிலர் எருதாட்ட திடலில் மதுபோதையில் தகராறு செய்துள்ளனர். இதை தட்டி கேட்டவரையும் அவரது குடும்பத்தினரையும் வீடு புகுந்து தாக்கியுள்ளனர். இதனால் எருதாட்டம் நடத்துவதற்கான அனுமதியை ரத்து செய்த போலீசார் காளைகளை திருப்பி அனுப்பினர். சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலுப்பக்குடி ஊராட்சியை காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைத்துள்ளதால் 100 நாள் வேலை
நிறுத்தப்பட்டதாக கூறி 100 நாள் வேலை அடையாள அட்டையுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியே தங்களது வாழ்வாதாரம் உள்ளதாக குமுறினர். நாகையில் இயங்கி வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான CPCL எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஆந்திராவிற்கு மாற்றப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் CPCL குடியிருப்பு வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆலை விரிவாக்கத்திற்காக பனங்குடியை சுற்றி 591 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் ஆலைக்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் கோவிலுக்கு செல்லும் பாதையில் மின்வேலி அமைத்து கிராம மக்களை தடுப்பதாக குற்றம் சாட்டி குலவை சத்தம் போட்டு சாமியாடி பக்தர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சோலாங்குருணியில் போத்திராஜன் வள்ளியம்மை கோவிலுக்கு செல்லும் பாதையில் இஸ்மாயில் என்பவர் மின்வேலி அமைத்து யாரும் வரக்கூடாது என மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு கோவிலுக்கு செல்ல பாதை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குலவை சத்தம் போட்டு சாமியாடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காளையை நகராட்சி ஊழியர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். கடந்த சில நாட்களாக பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியில் சுற்றித் திரிந்த காளை மாடு ஒன்று பொதுமக்களை தாக்கி வருவதாக புகார் எழுந்தது. ஏற்கனவே தெருநாய் கடித்ததில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாட்டை நகராட்சி ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி கயிறு மூலம் பிடித்து அழைத்து சென்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் மதுபான பார் ஊழியரை போதை ஆசாமி துரத்தி கத்தியால் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைக்கேறிய மது போதையால் பிரமோத் என்ற இளைஞர் பார் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் கோபம் அடைந்த போதை ஆசாமி பார் ஊழியர்களை துரத்தி கத்தியால் தாக்கியுள்ளார். வீடியோ காட்சிகளை வைத்து போதை ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் பரிந்துரைத்த தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வழங்கிய தீர்மானங்கள் ஏற்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி ஆர் ராசா, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக இருக்கும் ஜெகதாம்பிகா பால் அவரே தீர்மானத்தை முன்மொழிந்து அவரே வாக்கிட்டு அவரே வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டதாக விமர்சித்தார். இதுபோன்ற ஒரு ஜனநாயக கூத்து இந்திய வரலாற்றிலேயே இதுவரை நடந்ததில்லை என்றும் ஆர் ராசா சாடினார். அதாவது அமெண்ட்மெண்ட் யார் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் மூவ் பண்ணணும். அமெண்ட்மெண்ட்டை சட்ட திருத்த மசோதா முன்வைக்கணும். அவரே மூவர்,
அப்புறம் அவரே யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு ஓட்டு கேட்டு அவரே கவுண்டிங் முடிச்சுட்டு அவரே அனௌன்சர். நாங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கோம். ராஜாவினுடைய திருத்தம் இப்போது ஓட்டுக்கு விடப்படுகிறது. ஆம் என்போர் ஆண் என்பங்க, இல்லை என்போர் இல்லை என்க, எண்ணிக்கை அவரை சொல்ல வேண்டியது. நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு கேலி கூத்து இந்திய வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் நடந்திருக்கே வாய்ப்பில்லை. திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களாக பதவி வகித்து வந்த வருண்குமார் மற்றும் வந்திதா பாண்டே ஜோடி கடந்த மாதம் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றனர். இந்நிலையில் தற்போது டிஐஜிக்கான பேட்ஜ் மற்றும் ஸ்டார்களை ஒருவருக்கொருவர் அணிவித்துக் கொண்டு பொறுப்பேற்றுக் கொண்ட வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் வந்திதா பாண்டே வெளியிட்ட நிலையில் தற்போது இந்த காட்சிகள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை செயலாளரை பதவி நீக்கம் செய்து கல்லூரியை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனும் முழக்கத்தோடு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படுவதாக கூறி கல்லூரி வாயில் முன்பாக 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குவிந்து முழக்கமிட்டனர். மேலும் கேள்வி எழுப்பும் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் தாக்குவதாக கூறிய மாணவர்கள் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் 6 கல்லூரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். குடிநீர் இல்லை சார், நாங்கள் அப்படி ரெஸ்ட் ரூம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்தால் கூட எங்கள் ஐடி கார்டு வந்து பிடிங்கி வச்சிருது. அதுக்கு வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி எதனா லெட்டர் எழுதி கொடுத்து தான் நாங்கள் வந்து ஐடி கார்டு வாங்குற மாதிரி இருக்குது சார். இது ஒரு நடக்குது சார். இது வரைக்கும் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறோம். நாங்கள் நடத்தினா கூட எங்களே மிரட்டுறாங்க, டிசி குத்துறாங்க, டிசியில் பிளாக் மார்க் போடுறாங்க சார். இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு சார். பிளாக் மார்க் போற அளவுக்கு இவங்களுக்கு யார் சார் ரூல்ஸ் கொடுத்தா? நாங்கள் போராட்டம் பண்ணால் தப்பாங்க சார். நாங்கள் எடுத்து கேள்வியே கேட்கக்கூடாதா? நாங்கள் பஸ் பாஸுக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்தோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அடிப்படை விஷயத்துக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்தோம். எதுக்குமே நீங்கள் சரிப்பட்டும் வர மாட்டீங்க. எங்களுக்கு இந்த அறக்கட்டளையே வேணாம் சார். முழுக்க தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு எங்கள் கல்லூரியை வந்து அரசே நடத்தணுங்க சார். இதுதாங்க சார் எங்கள் முதல் கோரிக்கை. செயலர் வந்து பதவி காலம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அவர் இருக்கிறாரு. அவர் தயவு செஞ்சு அவர் வெளியே அனுப்பணும். முதல்வர் வந்து எங்களுக்கு மாற்றணும். தலைவரை வந்து எங்களுக்கு மாற்றணும் சார். இதுதாங்க சார் எங்கள் முதல் கோரிக்கை. உள்ள எங்களை விடமாட்டுறாங்க. அவங்க உள்ள உற வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் சார் இருப்போம். ஜாதி சான்றிதழ் வேண்டி நீலகிரி மாவட்டம் உல்லத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் உயர்கல்வி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி அரசின் சலுகைகள், வேலைவாய்ப்புகள் உள்ளிட்டவற்றை தாங்கள் பெற முடிவதில்லை என்று குற்றம் சாட்டினர். இதற்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டபோது ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்காக ஒப்புதல் அளித்த மாவட்ட நிர்வாகம் தற்போது வரை வழங்கவில்லை எனவும் குமுறினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.